9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தவர்கள் ஜாதகத்துல எப்படி கெடுகர்மாவிலிருந்து தப்பிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 வீடுகளிலும் ராகு அமர்கின்ற பொழுது எப்படி கெட்ட கர்மாவிலிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கறது நம்ம ஒரு ஃபுல் வீடியோவா போட்டிருக்கோம். நம்முடைய சேனல்ல இருக்கு, யூடியூப்லயே இருக்கு, ஃபேஸ்புக்லயே இருக்கு, யோகி ஜெயப்பிரகாஷ்னு. நீங்க போயிட்டு எடுத்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ராகு இவரு தாங்க நம்முடைய கெட்ட கர்மாக்களை அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, ரெண்டே விஷயம். கஷ்டப்பட்டு அப்பா வளர்த்திருப்பார், ஆனா அவர் மனசே கஷ்டப்படுற மாதிரி நியாயம் இல்லாம நம்ம நடந்துக்கிடுவோம். உண்மையா இருக்க மாட்டோம். நமக்கு மேலாக இருப்பவர்களுக்கு நாம் உண்மையா இருக்க மாட்டோம். நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். நம்மளுடைய குல சம்பிரதாயங்களுக்கு, சரியான குல சம்பிரதாயங்களுக்கு நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். அதெல்லாம் பிரேக் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடப்போம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய சாபத்தை பெறுவோம். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் பெரியவர்களை மதிக்காமல் பெரியவர்களிடத்திலிருந்து கெட்ட சொற்களை வாங்கி கெட்ட சாபங்களை வாங்கி தான் பின்னடைவாகிறாங்க. ஆக இதை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 9ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் உங்களுடைய கர்மாவை அதிகரிக்காமல் நீங்க தப்பிச்சுக்கிடலாம். சரிங்களா?